இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 36 மெய்யுணர்தல். குறள் 4. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. உண்மையை கண்டறிந்து தெளிவடையாதவர்கள் தமது ஐம்புலன்களையும் அடக்கி வெற்றி கண்டிருந்தாலும் கூட அதனால் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. Even those who have all the knowledge which can be attained by the five senses will derive no benefit from it, if they are without a knowledge of the true nature of things. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. நன்றி.